ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். இந்த பாவக்காய் செடியில் புதுசாக 2 பாவக்காய் கன்று ஊனி கொண்டிருக்கேன் விவர்ஸ். இது குட்டி பாவக்காய் தான், தரையில் இருந்தது. அதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சுருக்கேன், அந்த தொட்டிலையும் வச்சுருக்கேன். 2 தொட்டியும் பக்கத்தில் வச்சுட்டேன். கூடயே ஒரே இதாக போகட்டும்னு. இதில் பெரிய பாவக்காயெலாம் இருந்துச்சுல, இதை அப்படி கூட சுவரில் ஏற்றி விட்ருவோன்னு இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், தக்காளி செடியில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நாட்டு தக்காளி. இப்போ தக்காளி சீசன் உங்களுக்கு, அதனால் தக்காளி சூப்பராக வருது. எல்லா செடியுமே சிறப்பாக இருக்குது. இந்த வெள்ளை செவந்தி நட்டம் பாருங்கள், நல்லா புதிய இலை வந்துருச்சு பாருங்கள். இன்னும் இப்போ மழை 2 நாளாக 3 நாளாக தொடர்ச்சியாக மழையினால் எந்த செடி வச்சாலும் சரி சூப்பராக சிறப்பாக வந்துடும். எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், பச்சை பசேல்னு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று கொஞ்சம் மழையில் நனைஞ்சது, கொஞ்சம் இருமலாக தான் வருது. இன்றைக்கி கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டு தான் பற்றி தான் நம்ம வியூவர்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, செவந்தி பூ நல்லா விரிஞ்சிருச்சு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள், இந்த நடுவில் வரைக்கும் விரிஞ்சிருச்சுல. இப்படி விரிஞ்ச பூவாக பார்த்து பறிச்சுட்டு, அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, 2-3 கத்திரிக்காய். அந்த லாங்கு பாவக்காய் இருக்குது பாருங்கள், அதையும் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த பாவக்காய் என்ன செய்வோம், நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். அதனால் இதே என்ன செஞ்சிடுவோம், இன்றைக்கி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா 1 ஜானுக்கு மேலே இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக 2-3 கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். இது இந்த சுவரோட உரசி இருந்ததில் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே பழுத்துருச்சு. அதுபோக விவர்ஸ், இங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் கிடக்கு பாருங்கள், இதே எடுத்துருவோம். இதுவும் தான் கரெக்டான பருவம். எடுத்தோம்னா ஏற்கனவே 2-3 கத்திரிக்காய் இருக்குது. நாளைக்கு இதை போட்டு என்ன செஞ்சிடலாம், சாம்பார் வச்சிடலாம். மழையில் லேசாக நனைஞ்சது நமக்கு சேரல விவர்ஸ். இந்த பூவையுமே எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இதுவும் நல்ல சிறப்பாக இருக்கு பாருங்கள். அதுபோக விவர்ஸ், 2-3 மிளகாய் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மிளகாலாம் பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. இதே நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது காஷ்மீர் மிளகாயை தான் இருக்குதுன்னு நினைக்கேன். இந்த அங்கிட்டு 2 செடியில் 2 மிளகாய் எடுப்போம், எடுத்துகிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 மிளகாய், ஒரு வெண்டைக்காயும் கொஞ்சம் குட்டை வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால் அதையும் எடுத்தேன். அந்த பாவக்காய் செடி இருந்துச்சு பாருங்கள், அதில் 2 மினிப்பாகல் இருந்துச்சு. அதுபோக 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய பாவக்காய், ஒரு செவந்தி பூ, நல்லா விரிஞ்ச பூவை மட்டும் எடுத்திருக்கேன். இதான் இன்றைய அறுவடை. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக விவர்ஸ், இந்த தக்காளி செடி அங்கங்கே முளைச்சிருந்துச்சில்ல, எல்லாத்தையும் எடுத்து தரையில் நட்டு விட்டேன். இந்த எங்களுக்கு ஒரு தக்காளி செடி நட்டிருக்கேன். அது மாதிரி மிளகாய் நாற்றையும் பாருங்கள், இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று நட்டிருக்கேன், இந்த இடத்துல ஒன்று நட்டிருக்கேன். அது மாதிரி இந்த இடத்துல ஒன்று நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாமே இந்த இட்லி பூ இந்த தொட்டியில் வந்துச்சு. இட்லி பூ செடி தழுக்க ஆரம்பிச்சிச்சில, அதனால் அதை எடுத்து இங்கே கொண்டாந்து நட்டுட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.